கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஞாயிறு ஆராதனை வந்து பெந்தேகோஸ்தே திருநாளாக நாம் ஆசரிக்கிறோம். கிறிஸ்துவினுக்கு உயிர்த்தெழுந்த 50வது நாளை நினைவு கூறுகிற ஒரு பண்டிகையாக ஆசரிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் அவரின் ஜெபத்தோடு பங்கு பெறும்படியாக அன்போடு அழைக்கிறோம். இது துதி ஆராதனையாக நடைபெறும். ஆகவே கன்வென்ஷன் கீதங்கள், வேத புத்தகம் அதோடு இணைந்து இந்த ஆராதனை இங்கே பங்கு பெறும்படியாக அன்போடு அழைக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிரசன்னமாகி ஜீவனூதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மேலே ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள் மாறி எங்கள் பேரில் பருசிக்க பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றிடும். கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தூய்மையா ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பி எங்களோடு கூட வாசம் பண்ணும்படியாக, எங்களை வழிநடத்தும்படியாக, எங்களை ஆதரிக்கும்படியாக இருக்கிற இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளின் காலவேளையிலும் உம்முடைய சமூகத்திலே இவை ஆராதிக்கும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறோம். தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்தும். எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை, நடக்க வேண்டிய காரியங்களை, செயல்படுத்த வேண்டிய காரியங்களை கற்றுத்தாரும். நாங்கள் பாவங்கள் செய்கிற போது கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் எங்களுடைய பாதைகளை சீர்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையிலும் ஆண்டவர் எங்களுடைய துதி தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், தியானிக்கிற வசனங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஆண்டவரை ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த காலை வேளையிலும் உடைய பிரசன்னத்தால் நிறைத்தலும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் கன்வென்ஷன் கீதங்களிலே முதலாவது பாடலை நாம் பாடுவோம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பொருள் உணர்ந்தவளாக யாவரும் சேர்ந்து முதலாவது பாடல், கன்வென்ஷன் கீதங்களிலே முதலாவது பாடல், அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடோ வீணையோடோ கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமோ கைத்தாலமோ முழங்கிட துதியுங்கள். எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா
வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினால் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை எப்போதும் நாம் துதிக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் எந்த சூழ்நிலையிலும் துதிக்கிற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் வரக்கூடாது இல்லையா? எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் துதிக்கும் போது தான் ஆண்டவர் மகிமைப்படுவார். நம்முடைய துதியின் சத்தத்தினாலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் இல்லையா? நம்முடைய ஒரு ராஜாவை நாம் தலைவராக நாம் ஏற்றிருக்கிறோம். ஒரு இரட்சகரை, நமக்காக ஜீவனை தந்த ஆண்டவரை நம்முடைய மேய்ப்பராக நாம் ஏற்றிருக்கிறோம். அவர் தான் நம்முடைய படை தளபதி. அவர் பின்னாடி நம்மளாம் சேனைகள். அவர் பின்னாடி நம்ம போகும்போது ஆண்டவர் நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தடுத்து நிறுத்துவார். ஒரு ராஜாவாக இருக்கிறார். சேனை அதிபர் கர்த்தர். அவர் தான் நம்முடைய அதிபதி, நம்முடைய ராஜா. அந்த ராஜாவை நம்பி அவருக்கு பின்னாடி நாம் செல்லும்போது நமக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாது. எப்படி ஒரு போர்ப்படை தளபதி, ஒரு தலைவன், ஒரு வீரனாக இருக்கிற போது, ஒரு நல்ல ஒரு ஆளுமை செய்கிற போது அவனுக்கு பின்னாடி நிற்கிற அந்த மக்கள் கூட்டம் பயப்படாது இல்லை, அந்த ஒரு தைரியமாக இருப்பாங்க. அதே போல் நம்முடைய அதிபர் ராஜா இயேசு கிறிஸ்து, அவருக்கு பின்னாடி நம்ம செல்லும்போது ஆண்டவர் நமக்கு நல்ல பாதுகாப்பை தருவார். சேனதீவன் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதை உணர்ந்தவளாக 14வது கன்வென்ஷன் கீதங்கள், சேனை தீபனம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமே. ஜெயகிறிஸ்து முன் செல்கிறார், அவர் ஜெயமாக நடத்தி விடுவார். ஆக அது பொருள் உணர்ந்தவளாக 14வது கன்வென்ஷன் கீதங்கள் பாடுவோம். தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பதற்கு அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கற்றோராய் விட்டுவிடே. என்றுரைத்தமை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள்
நாமத்திற்கே. மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோர் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோ நேற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரை திரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் யாமை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்திடுவார், வழுவாமல் காத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோ ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அப்படியே இருந்த இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை உம்மை துதிப்பதற்கும் என்னை உம்மிடத்தில் ஜெபிப்பதற்கும் என்னை தகுதி உள்ளவனாக என்னை மாற்றுங்க இயேசப்பான்னு சொல்லி இப்படி கண்களை மூடி தேவாதி தேவன் நோக்கி பாருங்க. சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி கொள்வோம். ஒருல நம்ம நேரில் இல்லைல்ல, ஆலயத்துக்குள்ள நம்ம உட்கார்ல, டிவி நல்லது நம்ம உட்கார்ந்துருக்கோம், அல்லது இந்த நெட்வொர்க் மூலமா அதனை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சிந்தனைகள் எல்லாவற்றையும் மறந்து ஒரே சிந்தையை உங்களுடைய கண்கள் முன்பதாக கொண்டு வாருங்க. சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தனை இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உன்னதமான காட்சியை இந்த கண்களை மூடி கொண்டு வாங்க. ஒரே பிரசன்னத்துக்குள்ளாக உள்ள வருவோமா? கண்களை மூடி சிலுவையில 2 கைகளும் நீட்டப்பட்டு 2 கைகளிலும் ஆணி அடிக்கப்பட்டவராக, கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டவராக, தலையிலே முள்முடி சுட்டப்பட்டவராக சிலுவையிலே தொங்குகின்ற அந்த உன்னதமான காட்சி பார்த்து எனக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், எனக்காக அவமானத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், அவர் ஒருவரை மாத்திரம் பாருங்க. உள்ள எங்க இருந்தாலும் கர்த்தர் நம்ம மத்தியில் வருகிற ஆண்டவர். எந்த இடத்தினாலும் அவருடைய நாமத்தை சொல்லி நாம் கூடி வருகின்ற போது நம் மத்தியில் வருகிற ஆண்டவர். ஒரு நான் சொல்லுற சத்தத்தை கேட்கணும்னு இல்லை, இல்லை நான் பேசுற சத்தங்கள் இல்லை, நீங்க இருக்கிற இடங்களில ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய், இல்லை கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதை நீங்க உணர்ந்து கொள்ளும்படியாய் அமர்ந்த இடங்களில் அப்படி கண்களை மூடி ஆண்டவரே என்று சொல்லி அவர் மாத்திரம் நோக்கி பாருங்க. உலகத்தின் சத்தனங்களை அப்படியே நீங்க மியூட் பண்ணுங்க. உலகத்தில் இருக்கிற வேற எந்த சத்தமாக இருந்தாலும் அப்படியே நீங்கள் அமைதிப்படுத்தி விட்டு தேவாதி தேவன் என்னோடு கூட பேசுவதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க இயேசப்பான்னு சொல்லி, என்னை ஆண்டவரை உம்மை ஆராதிப்பதற்கு என்னை தகுதி உள்ளவனாக மாற்றுங்கன்னு சொல்லி பரலோகத்தோ தேவன் நோக்கி பார்த்துக்க, அவரை நோக்கி பார்த்து கேளுங்க. எத்தனை மரணங்கள், எத்தனை அழுகுறல்கள், எத்தனை நாசங்கள், எத்தனை அழிவுகள், ஆனாலும் இன்னைக்கு நீங்களும் நான் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. ஏன் நீங்களும் நான் பரிசுத்தவான் என்பதினாலா, அல்லது நீங்களும் நான் ஏதோ பலவான் என்பதினாலா, அல்லது நீங்களும் நான் ஏதோ செல்வந்தன் என்பதினாலா? இல்லையே, பாவிகளாகி நம்மீது ஆண்டவர் கிருபை வைத்திருந்தாரே. இந்த பரலோக தேவன் நோக்கி பார்த்து
ஆண்டவரே, என் அக்கிரமங்கள் இன்னும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, இன்னும் நான் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மரம் இந்த வருடம் இருக்கட்டும் என்று சொல்லி என்னை வைத்திருக்கின்றீரே என்று சொல்லி உணர்ந்து பாருங்கள். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து, நான் இன்னும் கனி கொடுக்காதனால என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த மரம் இந்த வருடம் இருக்கட்டும் என்று சொல்லி, இந்த மரம் இந்த வருடம் இருக்கட்டும், நான் இதற்கு நான் நீர் பாய்ச்சுவேன், கொத்தி எரு போடுவேன், கனி கொடுக்கும் என்று சொல்லி தோட்டக்காரன் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறது போல கர்த்தர் நமக்காக பரிந்து பேசி நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. என் அக்கிரமங்களை ஒரு விசை மன்னிங்க என்று சொல்லி, என் பாவங்களை ஒரு விசை மன்னிங்க என்று சொல்லி, ஆண்டவரே ஆண்டவரே, நான் அடிக்கடியாய் நான் பாவங்களை அறிக்கை செய்து மீண்டும் மீண்டுமாய் நான் பாவம் செய்து நான் உம்மை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறேனே, என்னை மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லி, என்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க என்று சொல்லி, ஒரு தூய்மை உள்ள வாழ்வை வாழ்வதற்கு என்னை ஆண்டவரே என்னை மாற்றுங்கிட்டு சொல்லி பரலோக தேவனை நோக்கி பார்த்து கேட்போமா. பாவிகள் துரோகிகளையா பாவ ஆதம் மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா பாவயாத மக்களே துயா, பாதகரும் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ ஐயா, பாதகரும் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர், பாதகரும் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ ஐயா, பாதகரும் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. என் பாவங்கள் போக்கும்படியாய், என் அக்கிரமங்கள் நீக்கும்படியாய் நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினரே, கல்வாரி சிலுவையில எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே. மறுபடியும் மை தேடி வந்திருக்கிறேன், மறுபடியும் இரக்கத்தை கெஞ்சி நிற்கிறேன். என்னை சுத்திகரிங்க சுவாமி, என்னை கழுவுங்க சுவாமி என்று சொல்லி, நான் என்ன பாவம் செஞ்சிட்டேன், நான் ஏன் வேலை உண்டு அப்படிதான் நான் இருக்கிறேன், வேற யாருக்கு நான் ஒன்றும் செய்யலையே. வேதம் சொல்லி இருக்கிறது, நன்மை செய்யாமல் இருப்பதும் பாவம் என்று சொல்லி, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கின்ற போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராத என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. நீங்க யாருக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்திருக்கலாம், யாருக்கு நீங்க கேடு செய்யாம இருந்திருக்கலாம், நன்மை செய்யாமல் இருப்பது பாவம் சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே என்னை மன்னிங்க சுவாமி சொல்லி கேளுங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு காதுகளை நாம் அடைத்த நேரங்கள் உண்டு. உலகத்தின் சத்தங்களை கேட்பதற்கு காதுகளை விரிவாய் திறந்த நேரங்கள் உண்டு. வேதத்தை வாசிக்க மறந்திருக்கிறோம், ஜெபிக்க மறந்திருக்கிறோம், கர்த்தரோடு கூட உறவாடுவதற்கான நேரங்களை நம்ம தவிர்த்திருக்கிறோம். எவ்வளவு நேரம் இருந்தோம், ஆனா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மாத்திரமா கொடுக்கல. பரலோக தேவனை நோக்கி பார்த்து, நீ மன்னிங்க சுவாமி, நீ மன்னிங்க சுவாமி, என்னை கழுவுங்க என்று சொல்லி, என்னை சுத்திகரிங்க என்று சொல்லி, உமக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாக, உமக்கு சொந்த ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக மகனாக மகளாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்பாமே. தேவன் அதை தான் விரும்புறாரு, அவருடைய பிள்ளையாய் மாறுவது தான் விரும்புறாரு. அதற்காக தான் ஜீவனை கொடுத்திருக்கிறார், அதற்காக தான் உங்களை இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார். பரலோக தேவனை நோக்கி பார்த்து, உடைய பிள்ளையாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, நீர் என்ன செய்யணும்னு சொல்லி விரும்புறதை நான் செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி, வேதத்தின்படி நான் நடப்பேன் என்று சொல்லி முழுவதுமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் விரும்புகின்ற கனிகளை நான் கொடுப்பேன். கசப்பான கனிகளை எனக்குள் இல்லப்பா, நீ தித்திப்பான கனியாய், ருசி உள்ள ஒரு கனியாய் நான் கொடுப்பேன். தேவ சமூகத்தில் நம்மை
புதிய ஒரு ஒப்படைப்போடு பரலோக தேவன் நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுவோமே. கத்த நடத்தி வந்த பாதைகள், கத்த நம்மை கரம் பிடித்து வந்த அதிசயமான செயல்களை நீ பாருங்க. சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீ உலகத்தினுடைய நடப்புகள் உங்களுக்கு தெரியும். உலகத்தினுடைய இன்னைக்கு மக்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். மருத்துவமனைகள் நிறைந்திருக்கின்றது. வைத்தியம் பார்ப்பதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. பல மருத்துவர்களே மறித்து விட்டு இருக்கிறாங்க. பல போதகர்கள் மறித்து விட்டாங்க. கத்த நம்மை உயிரோடு வைத்திருக்கிறாரே. கத்த நம்மை தம்முடைய செட்டுகளின் மறைவில் வைத்து பாதுகாத்திருக்கிறாரே. பரலோக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்றவர், எனக்காக நீர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசினபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. சும்மா உதட்டில் இல்ல, உணர்ந்து பாருங்க. பல்வேறு செய்திகள்ல பார்த்த காட்சிகளை உங்களுடைய மன கண்பதாக கொண்டு வந்து ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. கர்த்தர் எத்தனை அற்புதங்களை உங்களுக்கு செய்திருக்கிற என்பது தெரியும். நான் உணர்ந்து பார்க்கிறேன். கர்த்தர் செய்திருக்கிற அதிசயமான அற்புதமான காரியங்கள் என்னையும் என் குடும்பத்தையும் திருச்சபையும் கர்த்தர் இவ்வளவாய் பாதுகாத்திருக்கிறார். நன்றி என்று சொல்லுவோமா? அற்புதமான ஆண்டவர், அதிசயமான ஆண்டவர். தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் சொல்லி பக்தன் பாடி இருக்கிறபடி அவருடைய கிருபை எண்ணி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோம். வார்த்தையினால் தீர்த்தன் வியாதி வைத்தியராயேசுவல்லா, வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்த வியாதியும் வேதனையோ வைத்தியரா இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறம காருமில்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறம காருமில்லை. கிருபைதே தேவ கிருபைதே கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் செய்த அவருடைய எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. நன்றி இயேசு என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து இருக்கிற இடங்களில் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதே. ஆண்டவருடைய சமூகத்துல வேற ஒண்ணு சொல்லா, நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க, நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. என்னை வலுவாமல் காத்தீரே, நான் சோர்ந்து போகிற நேரங்களிலே எனக்கு ஆண்டவரே பலன் தந்தீரே, என்னை திடப்படுத்தினீரே, என்னை உயர்ந்த அடைக்கலத்து வைத்தீரே. ஆண்டவரே வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி தம்முடைய சொட்டுகளின் மறைவினை வைத்து என்னை பாதுகாத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஹல்லேலூயா 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 உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாருடைய வாய்களை திறந்து ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. உன்னதமானவருடைய மறைவில்
உன்னதங்களில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னபடியே உன்னதமான மறைவில் வைத்து நம்மை பாதுகாத்தாரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை முடிசூட்டினாரே, தம்முடைய கிருபைகளினால் நம்மை வழிநடத்தினாரே. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் சொன்னபடியே உள்ளங்கைகளில் வரைந்து வைத்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்னபடியே ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமல் உன்னுடைய வீட்டை சுற்றிலும் நம்முடைய தேவ தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாத்தாரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ஆண்டவரே என்னை நம்முடைய கூடாரத்தின் மறைவில் ஒளித்து வைத்தீரே. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நம்முடைய ஆண்டவரே சொட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாத்தீரே. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கவலைப்பட்ட நேரங்கள் எல்லாம் கவலைப்படுகிறதுனால ஒரு மூலம் கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாய் கர்த்தர் சிந்தைகளை தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அன்று ஆண்டவரை தம்முடைய சீஷர்களோடு கூட இருந்து பலப்படுத்தின ஆண்டவர், அப்போஸ்தலரோடு கூட இருந்து பலப்படுத்தின ஆண்டவர் இன்றும் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி வருகிறார். எங்களையும் எங்களுடைய திருச்சபையும் ஆண்டவர் இந்த விக்கிரமசிங்கபுரம் பகுதியில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவரை பலப்படுத்தி வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காட்சியின் வழியாய் ஆண்டவரை தொலைக்காட்சியின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆண்டவரை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடினால துதிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரின் ஆண்டவரை பலப்படுத்துகிறபடினால உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை, ஆராதனை சேர்ந்து எல்லாரும் அடைக்கலமே அதிசயமே ஆராதனை, ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை, ஆராதனை. அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதியவைகளாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தீங்கு நாளில் என்னை அவர் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொன்னது போல இந்த தீங்கின் காலத்திலும் கூட கர்த்தர் எங்களுடைய திருச்சபின் ஜனங்களாக எங்கள் மீதும் எங்களுடைய பகுதியில் வசிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய பிரசனத்தினாலே கிருபையினாலே எங்களை தாங்கி பலப்படுத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல உம்முடைய பரிசுத்த நாமம் இந்த ஆராதனை மூலமாக மகிமைப்பட்டதோ, எந்தெந்த ஜனங்கள் தங்களுடைய உள்ளத்திலே உண்மையாக உம்மை ஆராதித்தார்களோ அந்த இடத்துல தேவ பிரசனம் கடந்து வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜனங்களையும் நீர் ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்கு உமக்கு உகந்தவர்களாக
உமக்கென்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து கடைசி வரைக்கும் சாட்சிகளாக ஜீவிப்பதற்கும் கர்த்தர் நீர் எங்களை மீது கிருபையாக இருந்து எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்துக்குள்ளாக அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷைகளை அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தமரும் மேதமரும் எலாமித்தரும் மெசொபொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத் அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள் என்பது. பரிசுத்த விவாக அறிக்கை, தெற்கு சேர்வம் சபையின் விவாக அறிக்கை சபை ஊழியர் அவர்கள் இப்போது வாசிப்பார்கள். யோவான் ஆலயம், அகஸ்தியர்புரம், விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், மஞ்சுவிளை சேகரம், மஞ்சுவிளை சபையைச் சேர்ந்த திரு டி ரஞ்சன் ஜெயராஜ், திருமதி ஆர் ஜான்சி மேரி ஆகியோரின் குமாரன் செல்வன் ஆர் சுஜித் ராஜாவும், திருநெல்வேலி திருமண்டலம், விக்ரமசிங்கபுரம் சேகரம், அகஸ்தியர்புரம் சபையைச் சேர்ந்த திரு எஸ் ஜெயபால், திருமதி ஜே ஜெயராணி ஆகியோரின் குமாரத்தி செல்வி ஜே அலிஸ்மேரியும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணங்களாவது தடையாவது தெரியுமானால் அதை சேகர குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கவும். தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், இடையன்குடி சேகரம், இடையன்குடி சபையைச் சேர்ந்த திரு ஜி விக்டர் ராஜரத்தினம், திருமதி டி எஸ்தர் ஆகியோரின் குமாரன் செல்வன் வி ஜென்ட்லியும், திருநெல்வேலி திருமண்டலம், விக்ரமசிங்கபுரம் சேகரம், அகஸ்தியர்புரம் சபையைச் சேர்ந்த திரு எம் இன்னாசி, திருமதி இ லில்லி ஆகியோரின் குமாரத்தி செல்வி இ ஜெபஸ்டியும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணங்களாவது தடையாவது தெரியுமானால் அதை சேகர குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கவும். இணைக்கப்படுற பிள்ளைகளுக்காக, மணமக்களுக்காக நமது குருவானவர்கள் ஜெபம் செய்வார்கள். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவருக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன் சொல்லி ஆதியிலே ஆதாம் ஏவாள் இருந்தவர்களை குடும்ப வாழ் மூலமாக இணைத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் இப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளை குடும்ப வாழ் மூலமாக இணைப்பதற்கு ஆயத்தப்படுத்தி வருகின்ற உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்திலே பரிசுத்த சன்னிதானத்திலே கணவனும் மனைவியுமாய் இணைக்கப்பட்டு பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தம்முடைய பிள்ளை ஜீவிக்க கிருபை தார். எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்துவீராக.
ஆலோசனை கர்த்தராய் ஆண்டவர் இருந்து நடத்துகிறாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமிகவே நேசவுதியும் சுத்தரே, நீதான் மகிழவே விசிறவான ஜோதி கதிரெங்கே மெசியாயம் வனவாளனே, ஆசாரியரோ வன்ராஜனோ இந்த வாரத்திலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசிரிக்கிறவர்களை திருச்சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிப்பவர்கள் 23ஆம் தேதி மிஸ் கே கேத்ரின் செல்வசுதா, 24ஆம் தேதி மிஸ்டர் பி ஜபசிங் தாமஸ், மிஸ் தேவபிரியா, மாஸ்டர் டன்ஸ்டன் பிரவீன், 25ஆம் தேதி மிஸ்ஸஸ் எபனேசர் சோனியா, மிஸ்ஸஸ் ராதிகா, ஜோசுவா ராஜா, 26ஆம் தேதி மிஸ்டர் ஏ தம்புராஜ், மிஸ்டர் எஸ் பிளேசிராஜ், மிஸ் ஐஸ்வர்யா ரோஜா, 27ஆம் தேதி மிஸ்டர் பி பாக்கியராஜ், மிஸ்டர் பிரதீப், 28ஆம் தேதி மிஸ்டர் ஜபகுமார், 29ஆம் தேதி மிஸ்ஸஸ் கிரேஸ் நிர்மலா, மிஸ்ஸஸ் ரூபல், அஜின் பிரீட்லி. இந்த வாரத்திலும் திருமண நாளை ஆசரிப்பவர்கள் 23ஆம் தேதி மிஸ்டர் ஏ இமானுவேல் அண்ட் மிஸ்ஸஸ் ஜபகிரேசி தம்பதியினர், மிஸ்டர் ஜபஜான் அண்ட் மிஸ்ஸஸ் புஷ்பம் தம்பதியினர், 24ஆம் தேதி மிஸ்டர் ஜெகநாத் அண்ட் மிஸ்ஸஸ் ஹெலன் லிசிப் தம்பதியினர், 25ஆம் தேதி மிஸ்டர் ஹெர்பர்ட் ராஜபாணி அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா தம்பதியினர், மிஸ்டர் பிரபுதாஸ் தேவமணி அண்ட் மிஸ்ஸஸ் மார்கரெட் மரியாள் தம்பதியினர், மிஸ்டர் பிரதாப் மனுவல்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் மலர்விழி தம்பதியினர், மிஸ்டர் செல்வின் அண்ட் மிஸ்ஸஸ் வெரோனிகா கிரேஸ் தம்பதியினர், 26ஆம் தேதி மிஸ்டர் செல்லையா அண்ட் மிஸ்ஸஸ் கோமதி தம்பதியினர், மிஸ்டர் ராஜசேகர் அண்ட் மிஸ்ஸஸ் கர்சி தம்பதியினர், மிஸ்டர் கிங்ஸ்டன் அண்ட் மிஸ்ஸஸ் எலிசபெத் தம்பதியினர், மிஸ்டர் ஆலிவர் தாமஸ் தங்கராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ரூபல் தம்பதியினர், 27ஆம் தேதி மிஸ்டர் அருண் அண்ட் மிஸ்ஸஸ் ஜென்சிஸ் பாக்கியா தம்பதியினர், 28ஆம் தேதி மிஸ்டர் செல்வகுமார் அண்ட் மிஸ்ஸஸ் ஃப்ளாரன்ஸ் தம்பதியினர். இவர்களுக்கான வாக்கு தத்தம்: நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சங்கீதம் 23:6. இவர்களுக்காக குருவானவர் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே பாராட்டிருக்கிற புதிய நன்மைகளுக்காக, புதிய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை நீர் ஜீவனோடு வைத்திருக்கிறேன். நாங்கள் சுவாசிப்பது எங்களுடைய நாசியிலே உங்களுடைய சுவாசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். விதமாக ஆண்டவரை பிறந்த நாளையும் திரும்ப நாளை நினைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராண்டவரை புதிய பலத்தினால் நிறைத்து ஒளி தந்திருக்கிற ஸ்தோத்திரம். புதிய ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவரை நம்ம மொக்காய் சாட்சியை நிலைத்திருக்க கிருபை தார். வேத வசனம் சொல்லப்பட்டபடியே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னபடி மை தேடி நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணையாய் நீரென்னும் வரும் காலமாய் எம் நம்பிக்கையாவே. செய்திக்கு முன்பதாக யாவரும் கன்வென்ஷன் கதைகளை 60வது பாடல் பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். செய்திக்கு ஆயத்தமாக இருக்கிற இடங்களில் நாம் ஜெபத்தோடு 60வது கன்வென்ஷன் கதைகளை பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை
நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிழலில் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிழலில் உள்ளம் கழுவிடுமே. இந்த பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தன் ஜீவன் எனக்காக தந்தவரே என் உள்ளம் வழியாக ஏற்றிடுமே. தன் ஜீவன் எனக்காக தந்தவரே என் உள்ளம் வழியாக ஏற்றிடுமே. இந்த பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக எனக்கும் ஒரு இடம் தாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக எனக்கும் ஒரு இடம் தாருமே. இந்த பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற நாமத்தினால் உங்களை யாவரையும் தேவாலயத்திலிருந்து ஊழியக்காரர்களாக வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். இதுவரையிலும் கரம் பிடித்து வழிநடத்தின ஆண்டவர் இன்னும் உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவார். உங்களை ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். இந்த தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில விசுவாசத்துல பலப்பட்டு நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த நாள் பெந்தேகோஸ்தே திருநாளாக அனுசரிக்கப்படுகிறது. வாரும் தூய ஆவியே என்கின்ற தலைப்பின் கீழே திருவசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது யோபேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம். யோபேல் அதிகாரம் 2 வசனங்கள் 28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஒரு சிறிய ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். ஒரு நல்ல வசதி படைத்த ஒரு மனிதர் வெளிநாட்டுக்காக தன்னுடைய தொழில் வியாபாரத்தை இன்னும் அதிகரிப்பதற்காக அவர் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆகவே சரியாக 3 மணிக்கு அவர் விமானத்தில் செல்வதற்காக தன்னுடைய ஓட்டுநரை அழைத்து, தம்பி நீ இன்று இங்கேயே தங்கிவிடு, நாளை 3 மணிக்கு என் வியாபார விஷயமாய் நான் வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கிறது, இதில் நான் போவதற்கு தடையாய்விட்டால் அது என்னுடைய தொழிலை மிகவும் பாதித்து விடும், நஷ்டமடைந்து விடும். ஆகவே இங்கு தங்கியிரு, நாம் சரியான நேரத்தில் சென்று விமானத்தை பிடிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது இந்த ஓட்டுநர் சொன்னார், ஐயா என்னுடைய வீடு இங்கு நடந்து போகின்ற தூரத்தில் தானே இருக்கிறது, ஆகவே நான் நடந்து வீட்டில் தங்கிவிட்டு
நான் காலையிலே சரியாக 3 மணிக்கு வந்து விடுவேன் என்று சொன்னாராம். அவரும் சரி என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார். 3 மணி ஆகி அந்த ஓட்டுநர் வரவில்லை. 3:30 மணிக்கு அவர் அரை மணி நேரம் காலதாமதமாக வந்தார். மிகுந்த கோபத்தோடு, நான் இங்கேயே இருந்து சொன்னேன், நீ கேட்கவில்லை, நீ அங்கு போன மறுபடியும் அரை மணி நேரம் தாமதமாச்சு, எப்படி ஃப்ளைட்டை பிடிக்க முடியும்? அவர் சொன்னார், 5 மணிக்கு தானையா, நான் உங்களை வேகமாக கொண்டு போய் நான் விட்டு விடுவேன் என்று சொல்லி சொன்னாராம். அதுபடி வேகமாக வண்டி எடுத்து கொஞ்ச தூரம் சென்றிருப்பார். அவருடைய அந்த கார் பஞ்சர் ஆகி நின்று விட்டது. உடனே மிகுந்த ஒரு கோபம், இந்த டிரைவரும் நம்மளை இப்படி பண்ணிட்டா நம்ம காரும் பஞ்சர் ஆகி போச்சுன்னு சொல்லி அப்படி புலம்பிக் கொண்டு அவர் வெளியே நின்ற போது ஒரு 2 சக்கர வாகனத்தில் வந்த ஒரு மனிதன் என்ன என்று சொல்லி, எதுவும் அவசரமா செல்ல வேண்டுமா என்று சொல்லி கேட்ட போது அவரை பார்த்து, ஆமா நான் 5 மணிக்கு அங்கு ஏர்போர்ட்ல நிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்ன போது, சரி நான் உங்களை வேகமாக கொண்டு விட்டு விடுகிறேன் சொல்லி அந்த இடத்துல வேகமாக சென்று விட்டு விட்டார். மிகுந்த பரபரப்போடு வேகமாக சென்று அந்த இடத்துல விமானத்தில் இருந்து உட்கார்ந்த அந்த மனிதர் உள்ளத்திலே அவர் நினைத்து பார்த்தார், மிகுந்த சந்தோஷம். இந்த டிரைவர் நம்மளை ஏமாத்தின போதும், இந்த கார் நம்மளை பஞ்சராக்கின போதும், ஒரு தெய்வம் போல ஒரு மனிதன் என்னை இந்த இடத்துல விட்டு விட்டான். இல்லைன்னா நான் தொழில நட்டமாய் போயிருப்பேன், என் வியாபாரத்தில் நஷ்டமாயிருக்கும், நான் பெரிய ஒரு வருமானத்தை இழந்திருப்பேன் சொல்லி தெய்வம் போல அந்த மனுஷன் வந்தான்னு சொல்லி உள்ளத்துல ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பைக்ல கொண்டு விட்ட மனுஷனை பார்த்து உள்ள ரொம்ப போரித்து கொண்டிருந்தாராம். விமானத்தில் ஏறினவர் விமானம் பறக்க தொடங்கியது. அரை மணி நேரம் ஆனது. விமானத்தில் ஒரு சத்தம் ஒலித்தது. விமானத்தில் கோளாறு ஏற்படுத்தி விட்டது. தரையிறக்க முயற்சி செய்தோம், ஒன்றும் பலனில்லை. ஆகவே இது வெடித்து சிதற போகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டதாம். அந்த மனிதருக்குள்ளே மிகுந்த ஆனந்தமா இருந்த இந்த மனிதருக்குள்ளே ஒரு சோர்வு ஏற்பட்டு விட்டது. அப்பவுமே நான் நினைச்சேன், என் டிரைவர் ஒரு சிம்பாலிக்கா காண்பிச்சான், லேட்டாய் காமிச்சான், அப்பமாவது நான் உணர்ந்திருக்க கூடாதா? என் காரு இது முதலாளி போய் செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி பஞ்சராகி அது அடையாளத்தை காண்பிச்சு நான் அதை புரிஞ்சிருக்க கூடாதா? ஒருத்தன் வந்தான எமகண்டன் என்னை ஏற்றி கொண்டு போய் கொண்டு போய் சாவது கொண்டு விட்டுட்டானே சொல்லி உள்ளத்துல புலம்புனானா. அன்புக்குரிய இவர்களே, இதில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் தெய்வம் மாதிரி என்னை கொண்டு போய் மேலே என்னை கொண்டு போய் என்னை விட்டு இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு காரணமா தான் சொன்ன அதே வாய் மறுபடியும் அது சொல்லுகின்றது, எந்த எமகண்டன் என்று சொல்வதற்கு அந்த வாய் வந்து விட்டது. அந்த சூழ்நிலைகளுக்கு தக்காது போல பேசிக்கொண்டு சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல நம்மை மாற்றிக்கொள்வதல்ல, நாம் எப்பொழுதும் நம்மை ஆண்டவருடைய விசுவாசி, கிறிஸ்துவனுடைய விசுவாசி என்று சொன்னால் எப்பொழுதும் அதே நிலையில் நாம் இருக்க வேண்டும். ஒரு துன்பம் வருகின்ற போது, ஒரு வியாதி தொற்று வருகின்ற போது, அல்லது ஒரு சூழ்நிலைகள் நம்மை விட்டு மாறுகின்ற போது நம்மை மாற்றிக்கொள்வது வாழ்க்கை அல்ல. எப்போதும் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கின்ற அந்த செயலிலே ஒருபோதும் நாம் மாற்றம் இருக்கக்கூடாது, பின்மாற்றம் இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களை, வாரும் தூய ஆவியே என்று சொல்லி இந்த நாளில் நமக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தலைப்பில் 2 காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இந்த தூய ஆவியானவர் வருகின்ற போது 2 காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். என்ன நிகழும் என்று சொன்னால், முதலாவது தனி மனிதனுடைய வாழ்க்கை மாறும். இந்த தூய ஆவி, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகின்ற போது ஒரு தனி மனிதனுடைய மாற்றம், வாழ்க்கையிலே மாற்றம் வரும். இதை நீங்க வேதத்துல நீங்க பார்ப்பீங்க சொன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல சாமுவேலின் புஸ்தகத்தை, 1வது புஸ்தகத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு 17வது அதிகாரங்களில் இருந்து அந்த காரியங்களை நாம், இந்த தாவீது ராஜாவாக்கப்பட்ட அந்த சம்பவங்களை நாம் அங்கு அறிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சவுலுக்குள் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த சாமுவேலின் நிமித்தமாய் அங்கு அபிஷேகப்படுகின்றார். ஆனால் இந்த சாமுவேலுடைய தவறு நிமித்தமாய் அவனுக்குள் இருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவி அவனுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவனுக்குள் பொல்லாத ஆவி வந்து விடுகிறது. ஒரு தனி மனிதனுடைய மாற்றத்தை பாருங்க. பரிசுத்த ஆவி அவனுக்குள் இருந்து எடுக்கப்படுகின்ற போது அவன் பொல்லாத ஆவி அவனை விடுகிறது. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். அப்புறம் அந்த ஆவியை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார்? தாவீதுக்கு கொடுக்கின்றார். தாவீதுக்கு இந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கின்றார். தன்னுடைய பரிசுத்த ஆவியை அங்கு கொடுத்து ஆண்டவர் இவரை தாவீதை அபிஷேகம் பண்ணுகின்றார்.
அவரு பாவம் செய்கின்ற போது அந்த பாவ அறிக்கையில் நீங்க 51வது சங்கீதத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்க சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் என்று சொல்லுவார். அந்த பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். அப்போ அந்த பரிசுத்த ஆவியை அவன் வருகின்ற போது மனிதனுக்குள் மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு தனி மனிதன் மாற்றம், தனி மனிதனுடைய மாற்றம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பரிசுத்த ஆவி உங்களிலே வருகின்ற போது ஒரு மனிதனுடைய மாற்றம், ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் உங்களுக்குள்ள இருக்கும். இந்த ஃபிளைட்ல போன ஒரு மனுஷன், அது ஒரு கற்பனை கதை தான், நடந்தது இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் எப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு ஏற்படும். நம்ம இயல்பான ஒரு நிலைக்கு வருகின்ற போது நம்முடைய வாழ்க்கை வெவ்வேறு விதமாய் மாறிவிடுகிறது. அப்ப நம்ம கோயிலுக்கு போகணும்னு சொல்லி தோணாது, பைபிளை வாசிக்கணும்னு தோணாது, பாட்டு படிக்கணும்னு தோணாது. அப்ப நம்ம உலக வேலைகள்லாம் நமக்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா இப்ப இருக்கும்போது கோயில் எப்ப திறக்கும், ஆலயத்துக்கு நம்ம எப்ப போகலாம், எப்போ பண்டிகை நடக்கும், எப்போ அசனம் நடக்கும், எப்போ நம்முடைய ஆலயம் திறக்கப்பட்டிருக்கும் என்றெல்லாம், ஆலயத்தில் எப்பொழுதும் மணி ஓசை கேட்கப்படும் என்று சொல்லி மனிதனுடைய மாற்றம் உள்ள பரிசுத்த ஆவி உங்களில் இருக்கின்ற போது இப்படி மாறி மாறி இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்காது. எப்போதும் ஒரே நிலையில் நாம் இருப்போம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தனி மனிதனுடைய வாழ்வை மாற்றும் இந்த பரிசுத்த ஆவி நமக்கு நம்ம எடுத்துக்கூடாது. அதான் சங்கீதத்தில் 51வது சங்கீதத்தில் அவர் பாவ அறிக்கை சொல்கின்ற போது அவிதமாக சொல்லுவார், ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று சொல்லி அவர் கேட்பார். இந்த பரிசுத்த ஆவி எடுத்துக்கொள்ளப்படுகின்ற போது பொல்லாத ஆவியினால நிரப்பப்பட்ட இந்த சவுலாய் மாறுகின்றான். உன்னுக்குள் இருக்கின்ற செயல்கள் அங்கு நம்ம புரிந்து கொள்ள முடியும். பொல்லாத ஆவி வருகின்ற போது எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு இந்த பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கின்றார். தேவன் நமக்கு இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த கொடுத்திருக்கிற இந்த வல்லமையும் இந்த ஆவியையும் நம்மை விட்டு எடுபடாமல் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்மை விட்டு எடுபடாதபடி நாம் காத்துக்கொள்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். இரண்டாவதாக நம்மை தகுதி உள்ளவதாக நம்மை மாற்றுகின்றது. இந்த பரிசுத்த ஆவி நமக்குள் வருகின்ற போது நம்மை தகுதி உள்ளவராக மாற்றுகின்றது. பவுல் அப்போஸ்தலன் நமக்கு நல்ல ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றார். இந்த பவுல் அப்போஸ்தலன் தன்னை தகுதியுடையவன் எதுன்னு சொல்லி அவர் நினைக்கிறார் என்று சொன்னா, நல்ல கல்வி கற்றிருப்பது, நியாயப்பிரமாணத்தை அவர் தெளிவாக கற்றுக்கொண்டது, இதுதான் தன்னுடைய தகுதி என்று சொல்லி நினைத்து கொண்டு நியாயப்பிரமாணத்தின்படி கிறிஸ்துவை யாரெல்லாம் ஆண்டவர் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை கொல்ல வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பயணம் செய்த அந்த பவுலை ஆண்டவர் சந்திக்கின்றார், தம்முடைய உருவமாக தகுதி உள்ளவனாக மாற்றுகின்றார். தம்முடைய வல்லமையினால் நிறைத்து பரிசுத்த ஆவியினால் அவரை நிறைத்து ஆண்டவருடைய உன்னதமான பணிக்காக அழைக்கின்றார். இன்னும் நம்ம இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் பார்த்தோம். அங்கு ஆதி அப்போஸ்தலருடைய திருச்சபையின் மக்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகின்றார். பரிசுத்த ஆவியினுடைய இந்த வல்லமையை கொடுத்து பயம் நிறைந்த வாழ்க்கையெல்லாம் அவர்களை விட்டு அகற்றி கர்த்தருக்காக அவர்கள் மடிவதற்கும் ஆயத்தம் உள்ளவர்களாக அங்கு மாற்றப்படுகின்றார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தகுதி உள்ளவர்களாக இந்த பரிசுத்த ஆவி நம்மை மாற்றுகின்றது. நம்முடைய ஆண்டவருக்குரியவன் உரியவள் என்கின்ற ஒரு தகுதியை நமக்கு கிடைக்கின்றது. பவுல் அப்போஸ்தலன் அந்த ஒரு தகுதி அவருக்குள் நிறைவாய் அவர் பெற்றிருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவி நம்மிலே இருக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். தீமைக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம், கேடான சிந்தனைகள் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். அப்போ பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கின்ற போது நமக்குள் ஒரு தகுதி வருகிறது, பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி. அங்க போவதற்கு நமக்கு தடை இல்லை. அந்த இதமே அந்த பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கின்ற போது அந்த பரலோக வாசலுக்கு நம்ம அடைபடாது, திறந்திருக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு பல இடங்கள்ல பல அழுகுறர்களின் சத்தத்தை நம்ம கேட்கலாம். செய்திகளில் அநேகர் இன்னைக்கு கொரோனா தொற்று மூலமா இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நம்ம கேட்கலாம். அதனால் நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கான எச்சரிப்பின் செய்திகளாக நம்ம நினைக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அது ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலைகளுக்குள் இருக்கிறோம். மருத்துவமனைகளில சிகிச்சைகளுக்கின்றவர்களும் மறித்துக் கொண்டிருக்கிறாங்க, போதகர்களும் மறித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு செய்திகளிலே ஒரு செய்தித்தாளில் வந்தது, கிட்டத்தட்ட 100 போதகர்கள் மறித்து விட்டார்கள் சொல்லி செய்திகள் வந்திருந்தது. இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைகள், இன்னைக்கு இதை கண்டு நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் வேதத்தினுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பரலோக வாசலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மரணம் என்பது எல்லாருக்கும் உண்டு, பிறப்பு எப்படி உண்டு அதே போல மரணம் எல்லாத்துக்கும் உண்டு. அதனால இந்த மரணம் என்பதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரித்தால்
நான் எங்க போக போறேன், அந்த பயம் தான் எனக்கு வேணும். நான் செத்த நான் எங்க போவேன்? பரலோகத்துக்கு போனா சந்தோஷம், நரகத்துக்கு போனா யோசித்து பார்ப்போம். தனி மனிதருடைய வாழ்வு மாறட்டும், பரலோக வாழ்வுக்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றட்டும். இந்த பரிசுத்த ஆவி நமக்குள் வரட்டும். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? வாரும் தூய ஆவியே, உடைய வல்லமையினாலே நிறைத்து ஆண்டவரை என்னை நிறைத்திடும் என்று சொல்லி தெய்வ நோக்கி பார்த்து கேட்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். எல்லாரும் உள்ளத்தை ஆண்டவருக்கு நேராக திறந்து வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். எல்லாரும் ஒரு விசை கூட வாய்களை திறந்து வாரும் தூய ஆவியே, நீங்க ஆளுகை செய்யுங்க சொல்லி பிரசன்னத்தை வாஞ்சித்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அப்பா, கர்த்தர்கள் மத்தியில் இறங்கும் என்று சொல்லி வல்லமையினாலே நிரப்பும் என்று சொல்லி பரலோகத்தை நோக்கி பார்த்து கொடுவோம். ஆளுகை செய்யோ. இன்னும் ஒரு விசை கூட கண்களை மூடி வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமைய எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ, நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சித்து நிற்கிற நம்முடைய பிள்ளைகள் மீது கர்த்தர் தம்முடைய வல்லமை நீர் வல்லமாய் ஆண்டவரே நீர் இறக்கமிட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வல்லமையை நீர் பலமாய் நீர் இறங்க செய்வீராக. பரிசுத்த ஆவியே எனக்குள் வருகின்ற போது நான் பலன் அடைந்து ஆண்டவரே இந்த உலகத்திற்கு சாட்சியாக இருப்பேன் சொன்னதுபடியே கர்த்தருடைய ஆண்டவரே வல்லமையின் ஆவியானவர் தம்முடைய ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் இறங்கி வருவீராக. ஒரு தனி மனிதனுக்குள் மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. ஒரு தாவீதை ஒரு ஆண்டவரே ஒரு சிறந்த மனிதனாய் நீர் மாற்றி அவன் பாவம் செய்த பொழுது அந்த பாவத்தினுடைய ஆண்டவரே காரியத்தை எச்சரித்து ஒரு சிறந்த ஒரு ஆண்டவரை மனிதராய் மாற்றினார். அதே போல கர்த்தர் எங்களையும் ஒவ்வொருடைய வாழ்விலும் தனி மனிதருக்குள் மாற்றம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு தகுதி எங்களுக்குள் வரட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி எங்களுக்குள் வருகின்ற போது அந்த பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்கிற தகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நோக்கி கூப்பிடுற ஒவ்வொருவரையும் கத்தை பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் கத்தை ஆசீர்வதிப்பீராக. இப்போதும் ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த தேவாலயத்திலிருந்து ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கத்தை பலப்படுத்துவீராக. சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களை கத்தை பலப்படுத்துவீராக. ஆண்டவரை கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை கத்தை திடப்படுத்துவீராக. நான் உன் தேவன் என்று சொன்ன ஆண்டவரை இஸ்ரவேலை காக்கிறவர் இன்னும் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை சொன்னபடியே கர்த்தர் ஒவ்வொருவரும் கூட இருப்பீராக. ஆண்டவரை ஒவ்வொருவருக்கு பலப்படுத்துவீராக. அப்படி ஜனங்களாகி நாங்களும் ஒருபோதும் வீட்டு பின் வாங்கி செல்லாதபடி நடக்கிற காரியங்களை கண்டு நாங்கள் ஆண்டவரை அஞ்சி உமோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட கர்த்தர் மெய்யான தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்று நிறைவேறுகிறது என்பதை நாங்கள் ஆண்டவர் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தார். நாங்கள் ஆண்டவரே மனம் மாற்றமடை எங்களுக்கு கிருபை தார். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குதுன்னு சொன்னபடியே நாங்கள் மனம் திரும்பி உமோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட கிருபை தார். எந்த நேரத்திலும் நாங்கள் மறித்தாலும் பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற ஒரு உன்னதமான நம்பிக்கை எங்களுக்கு தார். அவ்விதமான ஜீவியத்தை ஜீவிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தார். எல்லா குடும்பங்களையும் தேவகரத்தில் ஒப்பெடுக்கிறோம். இந்த ஆண்டவர் இந்த யூடியூப் சேனல் மூலமாய் பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் வரட்டும், ஒரு புதிய அர்ப்பணிப்பு வரட்டும், புதிய கிருபையினால் நிறைத்துள்ளும் ஆண்டவரே. உலகம் எல்லா மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே எல்லா மக்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். இது ஆண்டவரே இந்த கொரோனா தொற்று விட்டு எடுபடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கல. கர்த்தர் எதற்காக நீர் அனுமதித்தீரோ அதை நிறைவேற்றும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொரோனா தொற்று நிமித்தமாக ஆண்டவர்களுடைய எல்லாருடைய கண்களும் திறக்கப்படட்டும். ஆண்டவரே இயேசுவை மெய்யான தெய்வம் என்பதை நாங்கள் ஆண்டவரை கண்டு கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தார். கடைசி காலத்தினுடைய அடையாளங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தார். நிர்விசாரமாய் நாங்கள் இராதபடி எங்களுக்கு ஆண்டவரை உம்முடைய பரலோக வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வாஞ்சைகள் உள்த்தார். கருத்துக்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். நாம் மாத்திரம் மகிமை பெறட்டும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Premium.